குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். இப்போ நான் உங்களை கேட்கிறேன், நல்லா இருக்கீங்களா? அது வேற. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உங்களை கேட்கிற நல்லா இருக்கிறது அது வேற. நான் உங்களை கேட்கிற நல்லா இருக்கீங்களா, அது பாசத்தால, உணர்வால, ரத்த பாசத்தால, உரிமையோடு நான் உங்ககிட்ட கேட்கிறேன், நல்லா இருக்கீங்களா தம்பிங்களா தங்கைகளா? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உங்ககிட்ட நீங்க நல்லா இருக்கீங்களாமான்னு கேட்டாருன்னா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? நல்லாவே இல்லை, மோசமா இருக்கு தமிழ்நாடு, நாங்க கோபமா இருக்கிறோம், ஆத்திரமா இருக்கிறோம், கொந்தளிப்பா இருக்கிறோம். ஏன் தெரியுமா? என் பேர பிள்ளைங்க இன்னைக்கு ஒன்னால கொண்டு வந்த அந்த டாஸ்மாக் கடையில மதுவை குடிச்சு மதுவுக்கு அடிமை. நீ கொண்டு வந்த உனக்கு ஆட்சி செய்யறதுக்கு அதாவது திறமை இல்லாத காரணத்தால் தான் நீங்க தெருவுக்கு கஞ்சா வைத்துக்கிட்டு போதை மாத்திரையில எங்க வீட்டு பிள்ளைங்க எல்லாம் இன்னைக்கு கஞ்சா போதை மாத்திரையும் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்கன்னு நீங்க ஒவ்வொருவரும் ஸ்டாலின் முதலமைச்சர் விட்டு நீங்க சொல்லணும், காமிக்கணும், உங்க உணர்வை வெளிப்படுத்தணும். இதுதான் முக்கியமானது. இந்த விழுப்புரம் மாவட்டத்தும் இது என்னுடைய மாவட்டம் கூட. இதுக்கு முன்பு திண்டிவனத்துல முடிச்சுட்டு இப்போ நான் செஞ்சிக்கு வந்திருக்கிறேன். நானே நீ காலையில செஞ்சி கோட்டையை போய் பார்த்த உடனே எனக்கு அப்படியே பிரமிப்பு. நான் பள்ளிக்கூடம் படிக்கிறப்ப பல முறை நான் பார்த்துருக்கிறேன். நான் மேலே வரைக்கும் ஏறி இருக்கிறேன். நாங்க மேலே போனா ஒரு சுனை இருக்கும். அப்பெல்லாம் அந்த சுனையில் அப்படியே மொண்டு குடிக்கலாம், தண்ணி குடிக்கலாம். இன்னைக்கு குப்பையும் இருக்கு. இந்த செஞ்சி கோட்டைக்கு வரலாறு கிட்டத்தட்ட 1200 ஆண்டுகள். 1200 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த செஞ்சி கோட்டையை யாரு கட்டினா? யாருடா? உன்னுடைய பாட்டம் பூட்ட முன்னோடி காடவராயன் செஞ்சி கோட்டையை கட்டினது. அதுக்கு பிறகுதான் எத்தனையோ பேர் வந்தாங்க. அதுக்கு பிறகு மராத்தியர்கள் வந்தார்கள், நாயக்கர்கள் வந்தார்கள், அப்புறம் சிங்கு வந்தாங்க, ராஜபுத் வந்தாங்க, அப்புறம் முகலாய வந்தார்கள், அப்புறம் பிரிட்டிஷ்காரன் வந்தான், அப்புறம் பிரெஞ்சுக்காரன் வந்தான். இப்போ எந்த கட்டுப்பாட்டிலையும் இல்லை. ஆனா அவ்வளவு மோசமா இருக்கு. இந்த தொகுதியில ஒரு அமைச்சர் வேற. அதாவது ஒரு அமைச்சர்னா எப்படி செஞ்சிருக்கணும், இந்த தொகுதி எப்படி வச்சிருக்கணும்? இந்த தொகுதி நல்லா இருக்குதா? மோசமா நாசமா போயிடுச்சு. எனக்கு ஒன்னே ஒண்ணுதான், இந்த வருகின்ற தேர்தலில் திமுக இந்த தொகுதியில டெபாசிட் வாங்கக்கூடாது, டெபாசிட்டை இழக்கணும். செய்வீங்களா? நடக்கும். ஒண்ணுமே இல்லை. ஒரு அமைச்சர் எப்படி செய்யலாம் அந்த தொகுதியில? இங்க சிவகுமார் சொன்னார், 2008 நான் தான் அப்போ சுகாதாரத்துறை அமைச்சரா இங்க அப்போ நம்முடைய அரங்கவேலு ரயில்வே துறை அமைச்சர் இங்கதான் திட்டத்தை தொடங்கின. திண்டிவனம், செஞ்சி, திருவண்ணாமலை, நகரி ரயில்வே திட்டம். இன்னைக்கு அந்த திட்டத்துல மத்திய அரசு ஆண்டுதோறும் 100 கோடி ஒதுக்கீடு செய்யறாங்க. ஆனா இங்க தமிழ்நாட்டுல அது நிலத்தை கையகப்படுத்தி கொடுக்க முடியல. இங்க ஒரு அமைச்சர் ஒண்ணுமே செய்யாத ஒரு அமைச்சர் இருக்கிறாரு. இவருக்கு என்னன்னா இந்த கல்யாணம், காது குத்து, கர்மாதிக்கு வந்துட்டு ஒரு 100 ரூபாய் 1000 ரூபாய் மொய் எழுதிட்டு போவார். அவ்வளவுதான். அது போதுமா? சந்தோஷமாயிடுவீங்களா நீங்க? உங்க பிள்ளைங்களாம் படிக்க வேணாமா? படிச்சு வேலைக்கு போக வேணாமா? தொழிற்சாலை வரக்கூடாதா? சாக்கடையில தான் இருக்கணுமா? கொசு தொலையில தான் இருக்கணுமா? குடிநீர் வசதி இல்லாம இருக்கணுமா? அதனாலதான் ஒரு மாற்றம் வரணும். அந்த மாற்றம் செஞ்சியில வரணும். சொன்னாரு பாரு நம்ம முனைவர் தண்டராஜ் அவர்கள், செஞ்சி கோட்டையிலிருந்து அடுத்து எங்க போவோம்? நம்ம செஞ்சாஜி கோட்டைக்கு போகணும். செஞ்சி கோட்டை இன்னைக்கு யுனெஸ்கோ புகழ் பெற்றது, யுனெஸ்கோ பட்டியல் வந்திருக்கிறது. ஆனால் அதுல என்ன ஒரு சின்ன சிக்கல் என்னன்னா, யுனெஸ்கோ பட்டியலில் வந்ததுக்கு அதுல மராத்தியர்கள் இந்தியாவிலே 12 கோட்டைகள் கட்டி இருக்கின்றார்கள். அந்த 11 கோட்டைகள் அதில் யுனெஸ்கோ பட்டியல் வந்திருக்கிறது. இது செஞ்சி கோட்டை மராத்தியர்கள் கட்டினார்கள் என்று 12வது கோட்டையாக வந்திருக்கிறது. இது தவறானது. இதுக்கெல்லாம் ஆதாரம் இன்னைக்கு காலையில போய் எல்லாம் யார் கட்டினது? நம் முன்னோடி காடவராயன், சம்புவராயர் திருவண்ணாமலையில, இங்க காடவராயன் செஞ்சியில. அந்த காலத்துல இங்க நம்ம மன்னர்கள் ஆண்டார்கள், அவருடைய வாரிசுகள் தான். ஆனா எந்த நிலையில இன்னைக்கு இருக்கிறோம்?
ஆண்ட பரம்பரை இந்த மண்ணுல அடிமையா, குடிக்கு அடிமையா, மதுவுக்கு அடிமையா, கஞ்சாவுக்கு அடிமையா. தேர்தல் நேரத்துல மட்டும்தான் இந்த திமுக வெளியில வந்து உங்க நோட்டு கொடுப்பான். மற்ற நேரத்துல கொள்ள அடிச்சுக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. இந்த நடைபயணத்தோட நோக்கமே திமுகவை அகற்ற வேண்டும், திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும், ஸ்டாலின் அவருடைய ஆட்சியை அகற்ற வேண்டும், தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வர வேண்டும். தமிழக மக்களே, நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கங்க, திமுகவுக்கு நீங்க தொடர்ந்து 3 முறை நீங்கள் வாக்களித்திருக்கிறீர்கள். 3 பெரிய தேர்தல்கள். உள்ளாட்சி விட்டுடுங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு நீங்கள் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி உட்பட 40ற்கு 39 தொகுதிகள் திமுகவுக்கு வெற்றியை கொடுத்தீர்கள். 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை ஆட்சியில் அமர்த்தினீர்கள். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு 40ற்கு 40 வெற்றியை கொடுத்தீர்கள். கடந்த 3 தேர்தல்களில் தொடர்ந்து திமுகவுக்கு வெற்றியை கொடுத்தீங்க. அவங்க உங்களுக்கு திருப்பி என்ன கொடுத்தாங்க? அல்வா கொடுத்தான், நாமத்தை போட்டான், சாராயத்தை கொடுத்தான், கஞ்சா தெருவா விற்க விட்டான், போதை ஊசி, போதை மாத்திரை உங்க பிள்ளைங்க பேர பிள்ளைகளை நாசப்படுத்திட்டான். இன்னும் ஒரு முறை உங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா உங்க பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் நீங்க மறந்துடணும். நான் ஒரு டாக்டரா நான் சொல்றேன். ஏன்னா சின்ன சின்ன பிள்ளைங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல 12, 13, 15, 16 வயசு எங்க பார்த்தாலும் கஞ்சா 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 மட்டும் இல்ல, ஊசி போடுறான், மாத்திரை போடுறான், ஸ்டாம்ப் போக்குறான், எண்ணெயை போடுறான், மூந்து பாக்குறான், பவுடர் போடுறான். இதெல்லாம் இந்த பழக்கம்லாம் தமிழ்நாட்டுல இல்ல, இதுக்கு முன்பு இல்ல. அமெரிக்காவில தான் மோசமா இருக்கும். ஆனா இங்க தமிழ்நாட்டுல அமெரிக்கா விட மோசமாயிடுச்சு. காரணம் ஒரே ஒரு நபர், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் இதற்கு முழு காரணம், முழு பொறுப்பு எடுத்துக்கணும். அவர் தான் முதலமைச்சர். அவருக்கு கீழே தான் காவல்துறை இயங்கிட்டு வருது. காவல்துறை தெரியாம யாராவது கஞ்சா விற்க முடியுமா? ஒரு பொட்டலம் வைக்க முடியுமா? முடியாது. எங்க கிட்ட ஆட்சியை விடுங்கயா. எனக்கு வேண்டியது 6 மாதம் இல்ல, 6 நாள்ல தமிழ்நாடு முழுதும் என்னால கஞ்சா, இந்த போதைப் பொருட்களை என்னால ஒழிக்க முடியும். 6 நாள் தான் எனக்கு தேவை. அதுக்கு மேல எனக்கு வேண்டாம். சும்மா நான் சொல்லல, என்னால செய்ய முடியும். நான் மத்தியில சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்த நேரத்தில் இந்தியாவிலேயே எவ்வளவு பெரிய மாஃபியா, இந்த புகையிலை மாஃபியா, இந்த கஞ்சா, இந்த குட்கா மாஃபியா, டுபாக்கோ லாபினா உலகத்துல பெரிய லாபி, பெரிய மோசடி கும்பல். அவர்களை தன்னந்தனியாக எதிர்த்து இந்தியாவுக்கே சட்டங்களை கொண்டு வந்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ் கொண்டு வந்த பொது இடத்திலே புகைப்பிடிக்க கூடாது என்ற சட்டத்தை, புகையிலை பொருட்களில் எச்சரிக்கை விளம்பரங்களை கொண்டு வந்த, சினிமா துறையில புகை காட்சிகளை இருக்கக்கூடாது என்று கொண்டு வந்த, குட்காவை இந்தியாவிலே தடை செய்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ். தமிழ்நாட்டில் என்னால பண்ண முடியாதா? எவ்வளவு திட்டங்கள் என்னிடம் இருக்கிறது. நேற்று பார்த்தா திருவண்ணாமலை மாவட்டத்துல அந்த பக்கத்து தொகுதியில நந்தன் கால்வாய் திட்டம், நந்தன் கால்வாய், இந்த கேள்விப்பட்டீங்களா தம்பிங்களா? தெரியும், சும்மா கேக்குறேன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? எப்ப கேள்விப்படுவீங்க? எலெக்ஷன் நேரத்துல தானே. இப்ப வந்துருச்சு, தேர்தல் வந்துருச்சு. இப்ப வருவானுங்க திமுக காரங்க கும்ப பிடிச்சி நந்தன் கால்வாய் பாட்டு பாடிட்டு வருவானுங்க. வந்தான விரட்டி அடிங்க. துப்பு கிடையாது அவங்களுக்குலாம். இது எதுக்கே ஒரு அமைச்சர் இந்த தொகுதியில வேற? நந்தன் கால்வாய் திட்டம் என்னையா திட்டம்? அதுல இது எப்ப தெரியுமா இந்த நந்தன் கால்வாய் கோரிக்கை இருக்கு? 90 ஆண்டுகளாக கோரிக்கை. 90 ஆண்டுகள். ராஜாஜி சென்னை மாகாணத்தினுடைய முதலமைச்சர் 1938, 39. அப்பத்துல இருந்து இந்த கோரிக்கை இருக்குயா. இது சாதாரண ஒரு திட்டம். நான் ஏன் சாதாரண ஒரு திட்டம் சொல்றேன்னா, தமிழ்நாட்டுல பெரிய பெரிய திட்டங்கள் இருக்கு, நீர்ப்பாச திட்டங்கள். அதெல்லாம் கிட்டத்தட்ட 3000 கோடி, 10,000 கோடி, 12,000 கோடி. இந்த திட்டம் எவ்வளவு, இன்னைக்கு எவ்வளவு செலவு தெரியுமா? இந்த திட்டம் 400 கோடி. அவ்வளவுதான். தமிழ்நாடு பட்ஜெட் எவ்வளவு தெரியுமா? ஒரு வருஷத்துக்கு போடுறான் 4.5 லட்சம் கோடி. ஒரு வருஷத்துல 4.5 லட்சம் கோடி பட்ஜெட்டை போடுறவன் இந்த நந்தன் கால்வாய்க்காக ஒரு 400 கோடி ஒதுக்கிட முடியாதா? அது என்னையா நந்தன் கால்வாய்? நந்தன் கால்வாய் என்னையா? அங்க கௌதி மலைன்னு ஒண்ணு இருக்கு திருவண்ணாமலையில். அங்க இருக்கிற தண்ணி துறிஞ்சல் ஆறு, ஓலை ஆறு, துறிஞ்சல் ஆறு.
அது ரெண்டும் வந்து இணையுது. கீரனூர் தடுப்பணை ஒண்ணு கட்டி இருக்கிறான். எப்போ வெள்ளக்காரன் கட்டின. திருவண்ணாமலை மாவட்டத்துல 14 ஏரிகள், விழுப்புரம் மாவட்டத்துல 22 ஏரிகள், 36 ஏரிகளை நிரப்புற திட்டம். நேரடியாக மறைமுகமாக கிட்டத்தட்ட 100 ஏரிகள் நிரம்பும். என்ன திட்டம் இது? உபரி நீர் திட்டம். அதுல வர தண்ணிய உபரி நீர் இந்த பக்கம் திருப்பி விட்டு காவா மூலமா இந்த ஏரிகளை செஞ்சியில் அப்படி வருது, கீழ்பண்ணத்தூர் வருது, செஞ்சி வருது, அப்படியே போய் பனைமலை ஏரி போகுது. விக்கிரவாண்டியில பனைமலை ஏரின்னு பெரிய ஏரி, அந்த ஏரிக்கு போய் அங்க இருந்து போகுது. இந்த திட்டம் வீடூர் அணைக்கு போவோம், எங்கெங்கயோ போய் உசுடு ஏரிக்கு போகுது, பாண்டிச்சேரியில விட்டா. இந்த திட்டம் இன்னும் கூடுதல தண்ணி எப்படி கொண்டு வரலாம்? தென்பண்ணை ஆறு இந்த திட்டத்துல இணைக்கணும். தென்பண்ணை ஆத்துல ஒரு வருஷத்துல 30 டிஎம்சி 40 டிஎம்சி தண்ணி கடல்ல வீணா போகுது. இப்ப சமீபத்துல வெள்ளம் வந்தது பாத்தீங்களாமா? அவ்வளவு வெள்ளம் அப்படியே அடிச்சுன்னு போச்சு. எவ்வளவு பேர் செத்தாங்களே. சாத்தனூர் டேம் ராத்திரில திறந்து விட்டானுங்களே, ஞாபகம் இருக்கா? அதுல எவ்வளவு தண்ணி போயிடுச்சு? 40 டிஎம்சி 50 டிஎம்சி. இந்த திட்டம் நிறைவேறினா திருவண்ணாமலை மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், இந்த 4 மாவட்டத்தை சேர்ந்த 80 லட்சம் மக்கள் பயன்பெறுவார்கள். இந்த நந்தன் கால்வாய் மட்டும் கிடையாது, சாத்தனூர்ல இருந்து 22 கிலோமீட்டர் அங்கே கால்வா மூலமாக தென்பண்ணையில் உள்ள தண்ணிய செய்யாறுல விட்டுட்டு செய்யாறுல இருந்து பாலாத்துல இணைச்சா அங்க 2 மாவட்டம், இங்க 2 மாவட்டம். 80 லட்சம் பேர் பயன்படுகின்ற திட்டத்தை, இது என்னன்னு கூட ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாது. ஆனா தேர்தல் வந்துருச்சுன்னா உடனே நந்தன் கால்வாய், நந்தன் கால்வாய், நந்தன் கால்வாய். படுவாவீங்களா? எனக்கு வேற என்ன வார்த்தை சொல்றது தெரியல. நான் டீசெண்டா சொல்றேன். எவ்வளவுயா இந்த விவசாயிகள் என்னையா பாவம் பண்ணாங்கயா? இந்த திட்டம் நிறைவேறதுக்கு உங்களுக்கு ஏயா துப்பு கிடையாது? எதுக்கியா உனக்கெல்லாம் அமைச்சர் பதவி? எதுக்கியா உனக்கெல்லாம் முதலமைச்சர் பதவி? இது ஒரு சாதாரண ஒரு திட்டம். இந்த திட்டத்துக்கு நாங்க போராடணும். இது விவசாய சங்கங்கள் அவ்வளவு போராட்டம் செய்யணும். இது எதுக்கே ஒரு கலெக்டர், ஒரு அமைச்சர், ஒரு அரசாங்கம், ஒரு நிர்வாகம், எதுக்கே அதுக்கு ஒரு நீர்வளத்துறைன்னு ஒரு துறை வச்சிருக்கீங்க? தமிழ்நாட்டுல 20 நீர்ப்பாசன திட்டங்கள் நிலுவையில் இருக்கு. இந்த திமுக ஆட்சிக்கு வந்து ஒரே ஒரு நீர்ப்பாசன திட்டத்திற்கு கூட நிதி ஒதுக்கீடு செய்யல. செஞ்சதெல்லாம் பழைய திட்டம். அதிமுக காலத்துல முடிச்ச திட்டத்துல இவங்க வந்து ரிப்பன் கட் பண்றானுங்க. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இவங்களுக்கு ஒண்ணு அதை பத்தி தெரியாது. அவங்களுக்கு என்னன்னு கூட தெரியாது. விவசாயம்னா என்னன்னு தெரியுமா ஸ்டாலின் அவர்களுக்கு? என்னன்னு தெரியுமா? ஒண்ணும் தெரியாது. இப்ப பார்த்தா திடீர்னு அன்னைக்கு பார்த்தா விவசாயத்துறை அமைச்சர் வந்து முதலமைச்சருக்கு நன்றி சொல்றாரு. எதுக்கியா நன்றி? என்னன்னா நெல்லுக்கு ஒரு குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் கொடுத்துட்டாங்களாம். கொடுத்துட்டேன். இவங்க எவ்வளவு தெரியுமா அதிகப்படுத்தினாங்க? போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு 130 ரூபாய். அதாவது இவங்க தேர்தல் வாக்குறுதி என்ன சொன்னாங்கன்னா 2021 அந்த புக்கு கொடுங்க. இது இந்த புத்தகம் நான் வெளியிட்டு இருக்கிறேன் போன வாரம். இந்த புத்தகம் பேர் வந்து விடியல் எங்கே. இது ஒரு ஆவணம். இது ஆவணப்படுத்தி விடியல் எங்கே. இது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு இடிஞ்ச பாலம். இந்த படம் பார்த்தா இடிஞ்ச பாலம் எங்கன்னா தண்டராம்பேட்டு, திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பேட்டுல இடிஞ்ச பாலம். இந்த பாலத்தை யார் கட்டினா தெரியுமா? எத்திராஜுலு வஜ்ரவேலு என்கின்ற ஏவா வேலு. யார் அவர் பேர்? என்ன? எத்திராஜுலு வஜ்ரவேலு. எத்திராஜுலு வஜ்ரவேலு என்கின்ற ஏவா வேலு. இவர் கட்டின பாலம் 3 மாசம், 100 நாள் கூட வரல, அடிச்சுன்னு போயிடுச்சு. 16 கோடி சுவாக. இன்னும் இவங்க ஒரு 6 மாசத்துல திமுக ஆட்சி சுவாக முடிச்சிடுங்க, அவ்வளவுதான். இவங்க எல்லாம் ஆட்சி செய்யறதுக்கு துப்பு கிடையாது அவங்களுக்குலாம். இந்த புத்தகத்துல என்னென்ன கொடுத்திருக்கேன்னா, திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்த 505 வாக்குறுதிகள், தேர்தல் வாக்குறுதிகள் உங்களுக்கு கொடுத்தாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தா வானத்தை விழா அப்படியே மழிவோம், இது செய்வோம், அது செய்வோம், இப்படி பண்ணுவோம், அப்படி பண்ணுவோம்னு என்னென்னமோ சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டாங்க. பொய் சொல்லிட்டாங்க. எவ்வளவு எத்தனை பொய் சொன்னாங்க? 505 வாக்குறுதிகள். அதுல எத்தனை தெரியுமா இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்றிருக்கிறாங்க? 66. 505ல எவ்வளவு நிறைவேற்றிருக்கிறாங்க? வெறும் 66.
இதைத்தான் இந்த புத்தகத்துல நான் குறிச்சிருக்கிறேன். சும்மா நான் பேசணும்லாம் பேச மாட்டேன். என்னை பத்தி உங்களுக்கு தெரியும். புள்ளி விவரங்களோட தான் நான் பேசுவேன். இது கிட்டத்தட்ட எனக்கு 1 மாசம் ஆச்சு இந்த புள்ளி விவரம் சேகரிச்சு இதெல்லாம் ஒரு புத்தகம் போட்டு வெளியிட்டு இன்னைக்கு வரைக்கும் ஒரே ஒரு திமுக காரன் கூட இது எதிர்த்து பேசல. பேச முடியுமா அவங்களால? இருடா பண்றேன், நான் பேசுறேன், அமைதியாடுறா. சரி, டேய் 10.5 10 ஏதா 10.5 கேட்கிற? 5 கேளுடா. 10.5 கேட்டு 10 கேட்டு வரேன், அதுக்கு வரேன், அமைதியா. இந்த புத்தகத்தை எல்லாம் படிக்கணும். படிக்கிறீங்களா? ஆன்லைன்ல இருக்குது, எல்லாமே இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் கொடுக்க போறேன். எல்லாத்தையும் படிச்சு நீங்க கேள்வி கேட்கணும். ஒவ்வொரு திமுக காரங்க யாராவது உங்க ஊர்லயோ உங்க தெருவுலயோ உங்க கிராமத்துலயோ உங்க நகரத்துல யாரா வந்தாங்கன்னா இந்த புத்தகத்தை காமியோ. யாரையா ஏமாத்துற? எங்க அண்ணன் அன்புமணி புத்தகம் போட்டாரு, பதில் சொல்லியா? இனி நீ ஏமாத்தி ஓட்டு கேட்க வராத, இங்க வராதே, போ, கிளம்பு கிளம்பு சொல்லுவீங்களா? அவசியம் சொல்லணும். ஏன்னா இந்த ஏமாத்து வேலை, இந்த பொய் சொல்ற திமுக வேணாம். இந்த புத்தகத்துல 505 வாக்குறுதிகளில் அவர்கள் வெறும் 66 வாக்குறுதிகளை மட்டும்தான் நிறைவேற்றி இருக்கின்றார்கள். இது எத்தனை பர்சன்ட் தெரியுமா? வெறும் 13%. 12.94%. 13 வச்சுக்கீங்களா? ஆக திமுக கொடுத்த வாக்குறுதிகளில் வெறும் 13 விழுக்காடு வாக்குறுதிகளை மட்டும்தான் நிறைவேற்றி இருக்கின்றார்கள். இப்போ ஒரு தேர்வு எழுதுனீங்கன்னா எவ்வளவு பாஸ் மார்க்? 35 பாஸ் மார்க், குறைஞ்சது 35. திமுக எவ்வளவு வாங்கியிருக்கிறாங்க? எத்தனை மார்க் வாங்கியிருக்கிறாங்க? 13. எவ்வளவு மார்க்? 13 மார்க் தான் வாங்கியிருக்கிறாங்க திமுக. 13 மார்க் வாங்கினா என்ன ஆகும்? ஃபெயில் ஆகும். திமுக ஃபெயில் ஆயிடுச்சு. ஃபெயில் ஆன கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரலாமா? வரலாமா? வரக்கூடாதியா, வரக்கூடாது, வர விட கூடாது. நீங்க மீண்டும் இந்த பொய் மூட்டை எடுத்துட்டு வருவாங்க. இன்னைக்கு அனிதா, அதாவது நீட்டு தேர்வு எழுதி பாஸ் பண்ண முடியல, தற்கொலை பண்ணிடுச்சு 8 வருஷத்துக்கு முன்பு. அந்த நீட்டு தேர்வு இல்லைன்னா இந்நேரம் அனிதா ஒரு டாக்டர் ஆயிருந்து இன்னைக்கு வெற்றிகரமா இன்னைக்கு டாக்டர் பிராக்டிஸ் நடந்திருக்கும். ஆனா தற்கொலை பண்ணிடுச்சு. ஆனா அனிதா ஒரு தற்கொலையை பயன்படுத்தி அது அரசியலாக்கி அதுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்து, ஆட்சி வருவதற்கு முன்பு ஸ்டாலின் அவர்களும் சரி உதயநிதி அவர்களும் சரி தெரு தெருவா வந்து என்ன சொன்னாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரே வாரத்துல நீட்டை ஒழிப்போம். ஒழிச்சானுங்களா? அதான், அதாவது ஒரே வாரத்துல 4.5 ஆண்டுகள் ஆகிறது. எந்த நம்பிக்கையில மறுபடியும் நீங்க தேர்தலில் வர போறீங்க? எப்படி நீங்க ஓட்டு கேட்பீங்க? மறுபடியும் என்ன சொல்லி இருக்கணும்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டு தேர்வு ஒழிப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம்னு சொல்லியிருக்கணும். நீங்க நாங்க ஒரே கையெழுத்துல நீட்டை ஒழிப்போம், ஒரே கையெழுத்துல நீட்டை ஒழிப்போம். ஒழிச்சிங்களா? ஐயா கீழ்ச்சிங்க. இதே போன்ற பொய்யான வாக்குறுதி இல்லாம இவங்களை நம்பி நீங்க போன தேர்தலில் 5 பவுன் நகைய பேங்க்ல வச்சீங்க. வந்ததா? ரத்து பண்ணானுங்களா? முடிஞ்சு போச்சு. நகை கடன் ரத்து, கல்வி கடன் ரத்து, விவசாய கடன் ரத்து, எல்லாம் ஏமாத்து. அடுத்தது நீங்க திமுக ஆட்சியை ரத்து பண்ணணும். திமுக ஆட்சியை நீங்க ரத்து பண்ணணும். தமிழ்நாடு மக்கள் ரத்து பண்ணணும். நான் கேட்டேன்ல உங்ககிட்ட, நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? நான் கேட்கறது பாசத்துல நான் கேட்கிறேன். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல யாருமே மகிழ்ச்சியா இல்லை. எல்லா விலைவாசியும் ஏத்திட்டாங்க. வீட்டு வரியை ஏத்திட்டாங்க. 175 விழுக்காடு வீட்டு வரியை ஏத்திட்டாங்க. குடிநீர் வரியை ஏத்திட்டாங்க. பஸ் கட்டணத்தை ஏத்திட்டாங்க. பால் வரியை ஏத்திட்டாங்க. விலைவாசி ஏத்திட்டாங்க. கரண்ட் பில்ல 4 முறை ஏத்திட்டாங்க. 4 வருஷத்துல கரண்ட் பில்ல 4 முறை ஏத்திட்டாங்க. ஆனா என்ன சொன்னாங்க இந்த புத்தகத்துல? நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மாதம் கணக்கெடுப்பு நடத்துவோம் கரண்ட் பில்லுக்கு. மாசம் இப்ப 2 மாசத்துக்கு ஒரு முறை எடுக்கிறாங்க. மாசம் எடுத்தாங்கன்னா உங்க கரண்ட் பில்லு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அடிப்படையில ஒரு வருஷத்துக்கு 6500 ரூபாய் குறையும். அது நான் சொல்றது மிக குறைவா கட்டுறது. அதிகமா கட்டிங்கன்னா, அதாவது 36 விழுக்காடுல இருந்து 50 விழுக்காடு வரைக்கும் குறையும். 36% இருந்து 50% வரைக்கும் கரண்ட் பில். நினைச்சு பாருங்க, மாசம் எடுத்தாங்கன்னா. ஆனா எல்லாமே பொய், எல்லாமே பத்தலாட்டம், எல்லாமே பொய். அதிக பொய் யாருக்கு சொல்லியிருக்கிறாங்க? விவசாயிகளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. விவசாயிகள், என் பெற்றோருக்கு பிறகு எனக்கு விவசாயிகள் யாரு? என்னுடைய கடவுள். எனக்கு சோறு போடுற கடவுள் விவசாயிகள். ஆனா இன்னைக்கு விவசாயிகள் எல்லாம் கோபத்தில் இருக்கின்றார்கள். அதான் சொன்னேன், இன்னைக்கு 2500 ரூபாய் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு
அவங்க வாக்குறுதி கொடுத்த நேரத்துல ஒரு குவிண்டால்னா 100 கிலோ நெல் உற்பத்தி செய்யறதுக்கு அவங்க வாக்குறுதி கொடுத்த காலத்துல 1850 ரூபாய். இன்னைக்கு கிட்டத்தட்ட 2800 ரூபாய் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு இன்னைக்கு உற்பத்தி செய்யறதுக்கு. நம்ம என்ன கேட்டோம்? 3500 ரூபாய் ஒரு குவிண்டால் நெல், 100 மூட்டை நெல்லு, 100 கிலோ நெல்லு 3500 ரூபாய் கொடுக்கணும்னு கேட்டோம். ஆனா இப்போ 2500 ரூபான்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த 2500 ரூபாய் இந்த ஏத்திருக்கிறாங்கல்ல, 580 ரூபாய் ஏத்திருக்கிறாங்க. அந்த 580 ரூபாயில 501 ரூபாய் மத்திய அரசு கொடுத்திருக்கு. 79 ரூபாய் தான் இங்க தமிழ்நாடு அரசு போட்டிருக்கிறாங்க. இந்த 4 வருஷத்துல போட்டிருக்காங்க. இதுக்குள்ள எவ்வளவு நாம் பேசிட்டு போலாம். இன்னைக்கு விவசாயிகளுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கின்ற திமுகவை ஒரு விவசாயி கூட, வாழ்கின்ற விவசாய பெருமக்களே, உங்க காலை பிடிச்சு நான் கேட்கிறேன், காலை பிடிச்சு நான் கேட்கிறேன். அத்துணை விவசாயிகளும் திமுகவை புறக்கணியுங்கள், திமுகவுக்கு வாக்களிக்காதீர்கள், தயவு செய்து வாக்களிக்காதீர்கள். இன்னைக்கு விவசாயிகளுடைய துரோகி திமுக, விவசாயிகளை பத்தி எந்த அக்கறையும் இல்லாத திமுக, விவசாயிகளுடைய விளைச்சலுக்கு மதிப்பு கொடுக்காத திமுக. திமுக ஆட்சியை விரட்டி அடிப்போம் விவசாயிகள். எல்லாத்துக்கும் மேல பெண்கள், நீங்க முடிவு பண்ணணும். பெண்கள் நீங்க முடிவு பண்ணிட்டா போதும். ஆனா நீங்க முடிவு பண்ணுமா பெண்கள்? தேர்தல் வந்துடுச்சு, நம்ம இந்த ஒரு உள்ளூர் அமைச்சர்லாம் மூட்டை எடுத்துட்டு வந்துருவார். எலெக்ஷன் நேரத்துல மூட்டையா எடுத்துட்டு வந்து இந்தா வச்சுக்கோ. ஏமாறாதீங்க. ஒன்னே ஒண்ணு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். உங்க பிள்ளைக பேர பிள்ளைகளை அவங்கள வச்சு நீங்க ஞாபகம், ஓட்டு பூத்துக்கு எலெக்ஷன்ல ஓட்டு இருக்குல்ல, அவ பூத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஞாபகம், ஐயோ திமுக காரன் மறுபடியும் வந்தா என் பிள்ளையோடைய வாழ்க்கை, என் பேர பிள்ளையோடைய வாழ்க்கை. ஏன்னா இந்த சாதாரணமா இல்லம்மா, சாதாரண பிரச்சனை இல்லாமா, வேற எந்த பிரச்சனை இருந்தாலும் அவங்களை மீட்டு எடுத்துடலாம். ஆனா இன்னைக்கு மதுவுல எவ்வளவு அடிமை ஆயினாடும், கஞ்சா போதை அதை விட மோசம். குடிச்சிட்டு வந்தானா தெரிஞ்சு போயிடும் உங்களுக்கு, நாத்து அடிக்கும் குடிச்சிட்டு வந்திருக்கான்னு. ஆனா போதை மாத்திரை, போதை பவுடர், போதை ஊசி போட்டானா, போதை சாப்பிட்டானா தெரியாது, உங்களுக்கு தெரியாது. ஏதோ வருவான், வீட்டுக்கு வருவான், சாப்பிடுவான், படுத்துவான், தூங்குவான், போவான். உங்களுக்கு தெரியறது 1 வருஷம் ஆயிடும். 1 வருஷத்துக்கு அப்புறம் அவனை மீட்டு எடுக்க முடியாது. அவ்வளவுதான், வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு. தெருவா வித்துட்டு இருக்காங்கம்மா. யார் விற்கிறா? இதுவும் திமுக காரங்க தான் விற்கிறாங்க. பல உதாரணங்கள் இருக்கு. ஜாஃபர் சாதிக்னு ஒருத்தனை பிடிச்சானுங்க, டெல்லி போலீஸ் பிடிச்சாங்க. அவனை பிடிச்சி விசாரணை பண்ணா, அவன் 3000 கோடி ரூபாய்க்கு தமிழ்நாட்டுல போதை மாத்திரை, போதை பொருட்கள் வித்திருக்கிறான். எவ்வளவு? 3000 கோடி ரூபாய். அவன் யாருன்னு கண்டுபிடிச்சாங்க. பார்த்தா அவன் திமுகவுடைய உறுப்பினர் மட்டும் இல்ல, திமுகவுடைய உயர்நிலை நிர்வாகி. ஜாஃபர் சாதிக் திமுகவுடைய அயலக செயலாளர், இன்டர்நேஷனல் செக்ரட்டரி, அவர் அயலக செயலாளர். அவன் 3000 கோடி ரூபாய்க்கு தமிழ்நாட்டில் உள்ள உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் பேர பிள்ளைகளுக்கும் போதை மாத்திரை வித்திருக்கிறான். அவன் திமுக காரன். இவனை பிடிக்க மாட்டாங்க போலீஸ்ல, ஏன்னா பிடிச்சாங்கன்னா அவங்க வேலை போயிடும். எவ்வளவு மோசம், எவ்வளவு கொடூரம். அதனாலதான் நான் மீண்டும் சொல்றேன், தப்பி தவறி நீங்க மீண்டும் திமுக ஓட்டு போடாதீங்க. இந்த தேர்தல் இன்னைக்கு நீங்க முடிவு செய்யறது, தேர்தலுக்கு இன்னும் 6 மாசம் இருக்கு. ஆனா இன்னைக்கு நீங்க என்ன முடிவு செய்யணும்? வருகின்ற தேர்தலில் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற எண்ணத்தை உங்க மனசுல ஆழமா பதிச்சிடணும். யார் வரக்கூடாது? திமுக வரக்கூடாது. நம்ம புரியுதா? திமுக வரக்கூடாது. யார் வரணும்னு முடிவு பண்ணிக்கலாம். ஆனா ஒண்ணு, திமுக வரக்கூடாது. இந்த முடிவை நீங்கள் இன்னைக்கு, ஏன்னா நான் இவ்வளோ காரணம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் விட்டா இன்னும் 1 மணி நேரம் நான் பேசுவேன். எவ்வளோ செய்திகள் சொல்லலாம். திமுக உங்களுக்கு, தமிழ்நாடு மக்களுக்கு செய்த துரோகங்கள், நம்பிக்கை துரோகங்கள் எல்லாம் அவ்வளோ செஞ்சிருக்கிறாங்க. அதுவும் குறிப்பா இந்த தொகுதி, செஞ்சி தொகுதி நல்ல தொகுதி, எந்த முன்னேற்றம் இல்லை. இப்போ திட்டம் ஏதாவது, அதெல்லாம் என்னால மன்னிக்க முடியாது. இருக்கிற அமைச்சர்கிட்ட அங்க போய் அவங்க முதலமைச்சர்கிட்ட போய் ஒரு 400-500 கோடி நந்தன் கால்வாய்க்கு கொடுத்து, அந்த நந்தன் கால்வாய் என்ன, அது வாய்க்கால் சிமெண்ட், நல்ல சிமெண்ட் வாய்க்கால் போடணும், கால்வாய் போடணும், தடுப்பணையை கொஞ்சம் உயர்த்தணும், தென்பனையில இருந்து தண்ணி திருப்பி விடணும். திருப்பி விட்டா திட்டம்.
சாதாரணமா திட்டம் அது. இதெல்லாம் செய்ய துப்பில்லாத ஒரு ஆட்சி, துப்பில்லாத இங்க இருக்கின்ற அமைச்சர்களும் சரி, திமுக ஆட்சியும் சரி, இதை அகற்றுகின்ற காலம் நேரம் வந்துவிட்டது. அதற்கு நீங்கள் தயாராக இருங்கள். இப்ப சொல்றேன்டா வாடா, நீ கேட்ட கேள்வி. இன்னொரு முக்கியமானது என்னன்னா, இந்த என்னோட நடைபயணத்துல 10 உரிமைகள். அதுல முதல் உரிமை சமூக நீதிக்கான உரிமை. சமூக நீதினா என்னம்மா? சமூக நீதினா என்ன? சமூகத்துல வளர்ந்த சமூகங்கள், அதாவது நல்லா படிச்சு நல்ல முன்னுக்கு வந்த சமூகங்களுக்கு நிகராக வளராத பின்தங்கி இருக்கின்ற சமூகங்கள்லாம் அந்த சமூகத்திற்கு நிகரா வளரணும். அதுதான் சமூக நீதி. கீழே இருக்கிற மக்கள் எல்லாம் மேல வரணும், எல்லாமே நல்லா சமமா இருக்கணும். அதான் சமூக நீதி. சரி, இது எப்படி நடக்கும்? எப்படி நடக்குன்னா, கீழே இருக்கிற பாதாளத்தில் இருக்கிற அடித்தள மக்கள் எல்லாம் படிக்கணும், படிச்சு வேலைக்கு போகணும். இந்த படிக்கிறதுக்கும் வேலைக்கு போறதுக்கும் என்ன செய்யணும்னா, தனியா கவனம் செலுத்தணும். தனியா கவனம் செலுத்தி அவங்களுக்கு தனியா இடஒதுக்கீடு கொடுக்கணும், வேலைக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும், அவங்க படிக்கிறதுக்கு கடன் கொடுக்கணும், அவங்க வீடு இருக்கிறதுக்கு வீடு கொடுக்கணும், அந்த வீட்டுல குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்கணும், கரண்ட் கொடுக்கணும், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இதுதான் எல்லாமே சமூக நீதி. இது எதையுமே செய்யாத திமுக ஆட்சி. இதை பத்தி என்னன்னு கூட தெரியாத முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். ஆனா அவர் ஒரு வசனம் மட்டும் பேசுவார், நான் தந்தை பெரியாருடைய பேரப்பிள்ளை, அண்ணா எனக்கு தாத்தா, கருணாநிதி எங்க அப்பா, இப்படி எல்லாம் பேசி வசனம் பேசி, ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு இந்த பெருந்தலைவர்களுடைய பெயரை சொல்லுவதற்கு கூட தகுதி இல்லை உங்களுக்கு. ஸ்டாலின் அவர்களுக்கு, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கும் சமூக நீதிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? எந்த சம்பந்தமே கிடையாது. அவருக்கு என்னன்னு கூட தெரியலமா. சமூக நீதினா என்னன்னு கூட தெரியல. நாங்க கேட்கறது என்ன கேட்டோம்? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள். சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன்? ஒரு சாதிக்காக கேட்கிறோமா? இல்ல, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சாதிகளுக்காக நாங்கள் கேட்கின்றோம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சாதிகளுடைய நிலை என்ன, என்ன நிலையில் இருக்கிறாங்க, எந்த நிலையில் இருக்கிறாங்க தெரிஞ்சாதானே அந்த ஏற்ப நீங்க திட்டங்கள் கொடுக்க முடியும். இது ஏதோ வன்னியர் பிரச்சனை கிடையாது. இது வன்னியர்களுக்காக மட்டும் நாங்க கேட்கல, வன்னியர் போன்று இருக்கின்ற பட்டியலின சமுதாயத்துக்காகவும் கேட்கிறோம். சலவை தொழிலாளர்கள், முடி திருத்துகின்றவர்கள், மலை குறவர்கள். இன்னைக்கு காலையில போன அந்த ஊருக்கு போறப்போ பார்த்தா, இங்க பக்கத்துல போய்த்தா மலை என்ஆர்பேட்டை பக்கத்துல ஒரு 140 குடும்பம் பாவம் அந்த பாசிமணி ஊசி வித்துட்டு ஓடி வருதுங்க. ஐயா, எங்களுக்கு கரண்ட் இல்லையா, பாம்பு வருதுயா, வெளிச்சம் இல்லையா, குடிக்கிற தண்ணி இல்லையா. அப்போ என்னையா பண்ணிட்டு இருக்க? ஒரு அமைச்சர் தொகுதியா இது? வெக்கக்கேடியா அதெல்லாம்? இந்த கணக்கெடுப்பு ஏன் நடத்தினா, ஒரு உதாரணமா, இப்போ முடி திருத்துகின்ற சமுதாயம் இருக்கு. இந்த முடி திருத்துகிற சமுதாயம் தமிழ்நாட்டுல எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு ஒரு கணக்கெடுப்பு நடத்தணும். எல்லா சமுதாயம் கணக்கெடுப்புன்னா அவங்களுக்கு மட்டும் நடத்துறது கிடையாது. எல்லா சமுதாயம், எல்லா வீட்லயும் தமிழ்நாட்டுல 2 கோடி குடும்பங்கள் இருக்குன்னா 2 கோடி குடும்பத்துக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் ஒரு கணக்கெடுப்பு நடத்தி, இந்த வீட்டுல யார் இருக்கா, எத்தனை பேர் இருக்காங்க, என்ன சமுதாயம், அதுல என்ன பிரிவு, அதுல எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, அது வீடு குடிசை வீடா, கல்லு வீடா, ஓட்டு வீடா, வீட்டுல கரண்ட் இருக்கா, வீட்டுல குடிநீர் இருக்கா, எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வீடு, வீட்டுல சைக்கிள் இருக்குதா, பைக் இருக்குதா, கார் இருக்கா, எத்தனை பட்டதாரிகள் இருக்கிறாங்க, எத்தனை பேர் அரசு வேலையில இருக்கிறாங்க. இது கணக்கெடுப்பு நடத்தி அதுக்கப்புறம் ஒரு குறிப்பு எடுத்து, இந்த குறிப்புலாம் ஓஹோ இது மலை கூறவர்கள் இவ்வளவு பேர் இருக்காங்க, இவ்வளவு படிக்காத இருக்கிறாங்க, முடி திருத்துகின்ற சமுதாயம் இவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்க இந்த நிலையில இருக்கிறாங்க, சலவை தொழிலாளர்கள் இவ்வளவு பேர் இருக்காங்க, இந்த நிலையில இருக்கிறாங்க, மீனவர் சமுதாயம் இவ்வளவு பேர் இருக்காங்க, இந்த நிலையில இருக்கிறாங்க, வன்னியர்கள் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இந்த நிலையில இருக்கிறாங்க. இப்படி தெரிஞ்சிடும், கணக்கு வந்துடும், டேட்டா வந்துடும். இந்த டேட்டா வச்சு தனியாக இடஒதுக்கீடு கொடுக்கலாம், தனியாக இல்ல உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம், இல்ல இடஒதுக்கீடு அதிகப்படுத்தலாம், அவங்களுக்கு கடன் கொடுக்கலாம், படிக்கிறதுக்கு கடன் கொடுக்கலாம், தொழில் செய்யறதுக்கு கடன் கொடுக்கலாம், வீடு கட்டுறதுக்கு கடன் கொடுக்கலாம், நலத்திட்டங்கள் கொடுக்கலாம். அதுக்கு என்ன செய்யணும்? கணக்கெடுப்பு நடத்தணும். இந்த கணக்கெடுப்பு நடத்துறது சாதாரண வேலை என்ன தெரியுமா? 2 மாசம் தான் ஆகுமா. இது எவ்வளவு செலவாகும்னா 500 கோடி செலவாகும்.
நான் 500 கோடி சொல்றது என்னன்னா, தமிழ்நாட்டு ஒரு வருஷம் பட்ஜெட் 4.5 லட்சம் கோடி. 4.5 லட்சம் கோடியில வெறும் 500 கோடி 2 மாசம் 2.5 லட்சம் அரசு ஊழியர்கள் 2 மாசம் வீடு வீடா போனோம். அவ்வளவுதான். இந்த கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சு எல்லா சமுதாயத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க பின்தங்கிய நிலை, அவங்க மக்கள் தொகை எவ்வளோ, எந்த நிலையில இருக்காங்கன்னு தனித்தனியா அவங்களுக்கு தனித்தனியா இடஒதுக்கீடு, தனித்தனியா வேலை, தனித்தனியா அவங்களுக்கு வாழ்வாதாரம். இது செய்தா ஏற்றத்தாழ்வுகள், சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகளே கிடையாது, வராது. இன்னொரு உதாரணம் சொல்றேன். இப்ப பட்டியலின சமுதாயம் இருக்கு, எஸ்சி. பட்டியலின சமுதாயத்துல 3 பெரிய பிரிவுகள் இருக்கிறது. ஆதி திராவிடர்கள், அருந்ததியர்கள், தேவேந்திர குல வேளாளர், 3 பெரிய பிரிவு. உள்ள இருக்கிற உட்பிரிவுகள் 78 உட்பிரிவுகள் இருக்கிறது. இந்த 78 உட்பிரிவுகளில் வெறும் 8 பிரிவு தான், உட்பிரிவு தான் 18 விழுக்காடு இடஒதுக்கீட்டுல 15 விழுக்காடு அவங்க தட்டிட்டு போறாங்க. மீதி 70 உட்பிரிவுகளுக்கு மீதி 3% தான், 3% தான். அப்போ இந்த கணக்கெடுப்பு நடத்தினா எவ்வளவு பேரு கிடைக்குது, எவ்வளவு பேரு கிடைக்கல, எவ்வளவு பேர் சுத்தமா கிடைக்கல. அதே போல எம்பிசி 115 சமுதாயம் இருக்கு. எம்பிசில இந்த 115 சமுதாயத்துல யார் யாருக்கு கிடைக்குது, யாருக்கு கிடைக்கல, யாரு எல்லாத்தையும் எடுத்துட்டு போறான், யாருக்கு கிடைக்கல, சுத்தமா கிடைக்கல. இந்த கணக்கெடுப்பு நடத்தணும். இந்த கணக்கெடுப்பு நடத்தினா தமிழ்நாட்டுல வன்னியர்கள் 18 விழுக்காட்டுல இருந்து 20 விழுக்காடு கிளீனா தெரிஞ்சிடும். அவங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? குறைஞ்சது கொடுக்க கூடாதுன்னு ஒரே காரணத்துக்காகத்தான் ஸ்டாலின் இன்னைக்கு தமிழ்நாட்டுல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தல. ஒரே காரணம், வேற எந்த காரணமும் கிடையாது. கர்நாடகா பக்கத்து மாநிலம் கர்நாடகாவில் 10 வருஷத்துல 2 முறை எடுத்துட்டாங்க கணக்கெடுப்பு நடத்த. 10 வருஷத்துல 2 முறை. பக்கத்து மாநிலம் ஆந்திராவில் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பக்கத்து மாநிலம் தெலுங்கானா எடுத்து முடிச்சிட்டாங்க. தெலுங்கானால எடுத்து முடிச்சப்போ, தெலுங்கானா எடுக்கிறப்போ 75 கேள்விகள் கேட்டிருக்காங்க கணக்கெடுப்பு நடத்துவது. தெலுங்கானா 75 கேள்விகள். பீகார்ல எடுத்து முடிச்சுட்டாங்க. ஒரிசால எடுத்துட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ மாநிலங்கள்ல எடுத்து முடிச்சுட்டாங்க, எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்மால ஸ்டாலின் எடுக்கிறதுக்கு தயங்குறாரு. என்ன அவர் சொல்ற காரணம் என்ன சொல்றாரு தெரியுமா? எனக்கு அதிகாரம் இல்லை. யாருக்கு அதிகாரம் இல்லையா? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழ்நாட்டில சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு அதிகாரம் இல்லை என பொய்யை சட்டமன்றத்துக்கு உள்ளேயும் சொல்றாரு, வெளியிலையும் சொல்றாரு. எவ்வளவு பெரிய ஒரு அப்பட்டமான பொய், எவ்வளவு பெரிய ஒரு துரோகம், எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை துரோகம். ஸ்டாலின் அவர்களே, எதை வைத்து உங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்கிறீர்கள்? எந்த அதிகாரத்தில்? கர்நாடகாவிலே சித்தராமையா முதலமைச்சர் அவர் 2 முறை கணக்கெடுப்பு நடத்தி இருக்கின்றார். தெலுங்கானாவிலே ரேவந்த் ரெட்டி முதலமைச்சர் கணக்கெடுப்பு நடத்தி முடித்து விட்டார். ஆந்திராவிலே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். பீகாரில் நிதிஷ்குமார் முதலமைச்சர் அவர்கள் நடத்தி முடித்திருக்கின்றார். எந்த அதிகாரத்தை வைத்து அங்கு நடத்தினார்கள்? அதே அதிகாரம் உங்களுக்கும் இருக்கு. ஆனா உங்களுக்கு தைரியம் இல்லை, தைரியம் இல்லை. அதாவது அதிகாரம் இல்லை என்றாலும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்பவன் யாரு? வீரன். அதிகாரம் வைத்துக் கொண்டு எனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்பவன் யாரு? கோழை, கோழை, கோழை. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு கோழையா நான் பாக்குறேன். அதிகாரத்தை வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்றவர்கள் யாரையா? கோழையா. எதுக்கு நீங்க உனக்கு பண்ண முடியல? என்ன காரணம்? ஏன் தயங்குறீங்க? ஏன் பயப்படுறீங்க? ஏன்? ஏன்னா தம்பி உனக்கு 15% கொடுக்க முடியாது, அந்த ஒரே காரணத்துக்காக. வேற எந்த காரணமும் இல்லை. கணக்கெடுப்பு நடத்த உனக்கு கொடுத்துடணும். அதனால்தான் நான் சொல்றேன், எவ்வளவு பெரிய ஒரு அநீதி, எவ்வளவு பெரிய சமூக நீதியினுடைய துரோகி திமுக, சமூக நீதியினுடைய துரோகி மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள். இனி திமுக காரங்க யாராவது எந்த மேடையிலாவது நாங்கள் சமூக நீதி எங்கள் உயிர் மூச்சினம் சொல்லுங்க, பாத்துங்க என்ன பண்ணுவோம். நானும் ஒரு விவாதம் கேட்டு பார்த்துட்டேன். ஒரு மேடையை போடுங்க, நான் வரேன், தனியா வரேன், யாரும் கூட மாட்டேன். சமூக நீதி பத்தி நம்ம பேசலாம். யாரு சமூக நீதி தான் என்னன்னு முதல்ல நம்ம பேசிக்கலாம். இது வரைக்கும் ஒன்றும் பதில் வரல. எப்படி பதில் வரும்? வராது. செஞ்சாதானே வராது. அதனால எவ்வளவு துரோகங்கள் தமிழ்நாட்டுக்கு தொடர்ச்சியாக திமுக செய்து வருகிறது. ஏமா இதெல்லாம் ஏதோ வந்தா பேசினாலாம் நினைச்சுக்காத. ஒவ்வொரு பேச்சும்
உங்களை தனிப்பட்ட முறையிலே பாதிக்கும். நீங்க எல்லாமே நான் பேசுற செய்தி அத்துணை செய்தியும் நீங்க தனிப்பட்ட முறையிலே பாதித்திருக்கிறீர்கள். இன்னைக்கு பாதிப்பு இருக்கு, நாளைக்கு பாதிப்பு உன் பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு. அதனால இதெல்லாம் நான் சொல்ற சாதாரண செய்தி கிடையாது. நம்ம மறுபடியும் தேர்தல் வந்துடுச்சு, இப்ப 10 ரூபா வருவாங்க, அப்படி வந்தது இப்படி வந்துக்குது. ஸ்டாலின் அழைக்கிறாரு, ஸ்டாலின் வந்து என்னது என்னென்னமோ பேர் சொல்லுவாங்க எல்லாம். எதையும் நம்பாதீங்க. உங்களுடன் ஸ்டாலின் ஒரு முகாம் நடத்துறாங்களாம். முகாம்ல வந்து உங்ககிட்ட வந்து கேக்குறாங்களாம், மனு கொடுங்கன்னு. அந்த மனு எங்க தூக்கி போடுறாங்க? தெளிவா இருக்கீங்கடா, நீங்களா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, பரவாயில்ல. என்னப்பா செஞ்சில தெளிவா இருக்கிறானுங்க. நீங்க மணிக்கணக்கில் நின்று மனு கொடுக்குறீங்கல்ல முகாம் நடத்துறதுல உங்களோட அது எங்க போடுறாங்க தெரியுமா? அந்த மனுவை குப்பையில போடுறான், ஆத்துல குப்பையில போடுறான். அதனால அது கொடுத்து பிரயோஜனம் கிடையாது, அது கொடுத்து பிரயோஜனம் கிடையாது. இந்த மனுவை எப்ப கொடுத்துருக்கணும்? 4.5 ஆண்டுகளுக்கு முன்பு, அல்ல 4 ஆண்டுகளுக்கு முன்பு கொடுத்துருக்கணும். அன்னைக்கு கொடுத்து இன்னைக்கு சாகர நேரத்துல சங்கரா சங்கரான்னு சொன்னாங்க. கடைசி இன்னொரு 4 மாசம் இருக்குது. 4 மாசத்துல இன்னைக்கு மனு கொடுத்து என்ன பண்ண போறான்? ஒண்ணும் பண்ண போறது கிடையாது அவங்களால. அது இல்லாம உங்ககிட்ட 1000 ரூபாய் உரிமை தொகை. என்னத்த உரிமை? 1000 ரூபாய் உரிமை தொகையா? பெண்களுக்கு உரிமை இருக்குது, அவங்களுக்கு எல்லாம் எதுவும் கிடையாது. அதனால இதையெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கங்க. ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த செய்திகள்லாம் நீங்க உள் வாங்கி மற்றவங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க. என் தம்பிகள், என் தங்கைகள் எல்லாம் சொல்லுங்க. எல்லாத்துக்கும் அதான் அதெல்லாம் சொல்லுங்க. எல்லாத்தையும் சொல்லி உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஞாபகம் வச்சுக்குமா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்னு பிரச்சனை இந்த பகுதியில் மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுவதும் ஒரு பிரச்சனை இருக்கு. இது என்னன்னா, வக்ஃப் போர்டு உங்களுடைய இடத்தை திடீர்னு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து வக்ஃப் போர்டு இடம், வக்ஃப் போர்டு இடம்னு உங்களை காலி பண்ண சொல்றாங்க. இது இங்க மட்டும் கிடையாது. தர்மபுரிக்கு போயிருந்தேன். அங்க தர்மபுரியில பார்த்தா கிட்டத்தட்ட 600 குடும்பம். அவங்க 120 ஆண்டுகளுக்கு பட்டா வச்சிருக்கிறாங்க. எல்லா டாக்குமெண்ட்டும் 120 ஆண்டுகளுக்கு வச்சிருக்கிறாங்க. 120 ஆண்டுகளுக்கு வச்சுக்கிட்டு திடீர்னு அது வந்து இது வக்ஃப் போர்டு இடம், நீங்க கிளம்புங்க, உங்களுக்கு நீங்க விற்க முடியாது வீட்டை, உங்களுக்கு பட்டா கொடுக்க முடியாது, பட்டா கேன்சல் பண்றோம். இப்படி தமிழ்நாடு முழுவதும் அங்கங்கே நடக்குது. வக்ஃப் போர்டுனா நிச்சயமா அது அவங்களுக்கு கொடுத்துட்டு போங்க, தப்பே கிடையாது. ஆனால் அது பேரை சொல்லிக்கிட்டு இது இவங்க இடம் காலி பண்றதெல்லாம் தயவு செய்து காலி பண்ணாது. அரசுக்கு என்னுடைய ஒரு வேண்டுகோள், காலங்காலமா அந்த குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க வீடு இருக்கு, வேற ஏதாவது சும்மா வச்சிருந்தாலும் பரவாயில்ல, அவங்க வீட்டை காலி பண்ண சொல்லாதீங்க. இல்லைன்னா இதுக்கு போராட்டம், அங்கங்க போராட்டம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது ஒண்ணு. அடுத்ததுமா கடைசியா நான் சொல்றது என்னன்னா, தமிழ்நாட்டிலோட பெண்கள், உங்கள் பிள்ளைகள், குறிப்பா பெண் பிள்ளைகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு தாய்மார்கள், தமிழ்நாட்டோட அத்துணை தாய்மார்களும் ஒரு பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ள உயிரே போயிட்டு, ஐயோ என் பொண்ணு பத்திரமா வருமா, காலேஜுக்கு போனாலும் பத்திரமா வந்துருமா, வேலைக்கு போனாலும் பத்திரமா வருமா, அந்த நிலை இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கு. ஏன் தெரியுமா பயப்படுறாங்க? இந்த மது போதையை குடிச்சுக்கிட்டு தெருவா அங்கங்க தெரிஞ்சிட்டு இருக்கிறானுங்க. படுவாய் வரப்போ பெண்களை கிண்டல் பண்றது, கையை பிடிச்சிருக்கிறது, கூட்டிட்டு போறது, குளித்துன்னு போறது, பாலியல் வன்கொடுமைகள். 4 வயசு 8 வயசு குழந்தை, அதை கூட்டிட்டு போய் ஒருத்தன் கெட்டு போயிட்டான். அவனை பிடிச்சானுங்க. எப்படி பிடிச்சானா, நம்ம போராட்டம் செஞ்சது பிறகு 3 வாரத்துல பிடிச்சானுங்க. பிடிச்ச உடனே அவன் அசாம்காரன், ஆந்திராவில் பிடிச்சானுங்க. பிடிச்சி என்ன சொல்றான்னா, திங்கக்கிழமையில இருந்து வியாழக்கிழமை வரைக்கும் நான் ஆந்திராவில் வேலை செய்யறேன், வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் தமிழ்நாடுக்கு வந்துருவேன். ஆந்திரா பார்டர் தான் அங்க. ஆந்திரா வந்து அங்க அவன் சூலூர்பேட்டையில இருந்து ஆந்திரா தமிழ்நாடு வந்து ஒரு 20 கிலோமீட்டர், அவ்வளவுதான். வெள்ளி சனி ஞாயிறுனா 3 நாள் தமிழ்நாடு வந்துருவானா. ஏன் வந்துருவானா, தமிழ்நாட்டுல சாராயம் கிடைக்குது, கஞ்சா கிடைக்குது, போதை மாத்திரை கிடைக்குது, போதை பவுடர் கிடைக்குது. ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் மறுபடியும் ஆந்திராவுக்கு போயிடுவேன். எவ்வளவு மோசம் இல்ல இது? ஒரு ஆட்சியா, துப்பு கட்ட ஆட்சியா அதெல்லாம். அந்த காலத்துல இங்க இருந்து ஆந்திராவை போய் குடிப்பான், பாண்டிச்சேரியில போய் குடிப்பான். இப்ப அங்க இருந்து இங்க வந்து வரான். என்னன்னா இங்க குடிக்கிறது மட்டும் இல்ல, போதை மாத்திரை, போதை ஊசி, போதை பவுடர் சரளமா கிடைக்குது. யாரு காரணம்? முதலமைச்சர் ஸ்டாலின் தான் எல்லாத்துக்கும் காரணம். இதனாலதான் இந்த 4 வயசு குழந்தை விட்டு வைக்க மாட்டான், 80 வயசு பாட்டியும் விட்டு வைக்க மாட்டான். திருவண்ணாமலை மாவட்டத்துல ஒருத்தன் கஞ்சா அடிச்சுட்டு அவன் வீட்டுல இருக்கிற 5 குழந்தைகளையும் கொலை பண்ணி, அவன் பொண்டாட்டியை கொலை பண்ணி அவனும் தற்கொலை பண்ணிட்டான். எதுல? போதை.
இதுதான் தமிழ்நாட்டினுடைய லட்சணம், ஸ்டாலின் அவருடைய லட்சணம், திமுகவுடைய லட்சணம். திமுகவை நாம் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், தமிழ்நாட்டை மீட்டெடுக்க வேண்டும். திராவிடத்தை நாம் வீட்டுக்கு அனுப்புகின்ற திராவிட ஆட்சிக்கு நாம் விடை கொடுப்போம், தமிழ்நாட்டை மீட்டெடுப்போம். திராவிட ஆட்சிக்கு, திமுகவுக்கு நாம் விடை கொடுப்போம், தமிழ்நாட்டை மீட்டெடுப்போம். இது என் தம்பிகள் தங்கைகள் முடிவு செஞ்சா முடிஞ்சு போச்சு. முடிவு பண்ணிட்டீங்களா நீங்க? இதுதான் என்னுடைய நோக்கம். இந்த நடைபயணத்துடைய நோக்கமே தமிழ்நாட்டை மீட்டெடுக்க வேண்டும். இந்த கொடுங்கோல் ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, விவசாயிகள் விரோத ஆட்சி, பெண்களுக்கு எதிரான ஆட்சி, சாராய ஆட்சி, கஞ்சா ஆட்சி, ஊழல் ஆட்சி, திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம், வீட்டுக்கு அனுப்புவோம், வீட்டுக்கு அனுப்புவோம். தமிழ்நாட்டை மீட்டெடுப்போம், நம் உரிமைகளை மீட்டெடுப்போம், மீட்டெடுப்போம்.